ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு 6-7 கேஷ்யூ நட்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு ஃப்ரை ஆனதும் 2 துண்டு இஞ்சி, 6-7 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து இதோட 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வணங்கும். இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். சூடு ஆறுற வரைக்கும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். இதில் 40 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அப்புறம் அதுவும் இல்லாமல் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. நான்வெஜ் எடுத்துக்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி பன்னீர் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி ஆற வச்சுருந்ததை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம். அதோட சில மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்து திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதே கடாயை திரும்ப ஸ்டவ்வில் வச்சுட்டு 4 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்க போகிறோம். அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதோட நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு கொதி வந்த உடனேயும் நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலையே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நீட்டாக சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பை. அன்டில் தென் டேக் கேர்.